கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் கூட இந்த ஓய்வு நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய் தேவன் பாராட்டின தெய்வ கணக்கு செலுத்துகிறேன். நம்ம இடத்தோடு வாசிக்கலாம். அந்த நாளில் வாசித்த நம்ம சங்கீதத்தின் பிரகாரமாய் சங்கீதத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் கட்டளையிட நிற்கும். கண்களின் மூடி. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த ஓய்வு நாளிலே நாங்கள் பாடினோம், செபித்தோம், ஆராதித்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தை நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம். நீர் வார்த்தையாய் கடந்து வந்து எங்கள் மத்தியிலே வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நாம் வாசித்த சங்கீதத்தின் பிரகாரமாய் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்டால் எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, வெறுமையும் ஒழுங்கினமாய் இருந்த இந்த உலகத்தை அவருடைய வார்த்தையினால சர்வலோகத்தை ஆண்டவர் சிருஷ்டித்தார் என்று சொல்லி நம்ம ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, வெளிச்சம் உண்டாகட்டும் அப்படின்னும் போது வெளிச்சம் உண்டாகுச்சு. அப்படி ஒவ்வொரு காரியங்களும் தம்முடைய வார்த்தையினால அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த உலகத்தை சிருஷ்டித்திருக்கார். தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதுன்னா எல்லா விதமான காரியங்களும் அது மாற்றுகிறதான வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தை யாருக்குள்ளெல்லாம் இருக்கிறதோ அவங்களுக்குள்ளெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுறான்னா ஆசீர்வாதத்தை வைத்திருக்கார். அதாவதுன்னா நம்ம உலகத்தில் நிறைய விஷயங்களை, ஒரு உலகத்தினுடைய காரியங்களை ஒரு அறிந்த மனுஷன் அவனை போய் ஏதாவது ஒரு இடத்துல விட்டிங்கன்னா, சில பேர் சொல்லுவாங்களே இந்த வாய் இருக்கிறவங்க அப்படின்னா என்ன, அவனுக்குள்ளே நிறைய விஷயங்கள் அறிந்திருப்பான். அந்த உலகத்தினுடைய எல்லா காரியங்களும் அறிந்திருக்கிறதுனால அவன் கொண்டு போய் ஏதாவது ஒரு இடத்துல விட்டீங்கன்னா கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அழகாக அந்த வார்த்தையை சொல்லி எப்படி எப்படி பேசணும் என்று அறிந்து அவன் என்ன பண்ணுவாங்க, அந்த எந்த சூழ்நிலையோ அந்த சூழ்நிலையிலேருந்து ஈஸியாக என்ன பண்ணுவாங்க, கடந்து வந்துடுவாங்க. அதே போல் ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தேவையான ஒரு காரியம் என்னென்னா தேவனுடைய வார்த்தை. இன்றைக்கும் கூட நம்ம இந்த 6 நாள் என்ன பண்ணோம், உலகத்தில் இருக்கிற எத்தனையோ காரியங்களில் எத்தனையோ பேர் பேசியிருக்கிற வார்த்தைகள் நம்ம கேட்டிருப்போம். எத்தனையோ வார்த்தைகள் நம்மளை சோர்வடைய செய்திருக்கோம். எத்தனையோ வார்த்தைகள் நம்மளை பலத்தை இழக்க செஞ்சுருக்கோம். எத்தனையோ வார்த்தைகள் நம்மளை நோக்கடிச்சிருக்கோம். ஆனால் இன்றைக்கு நம்ம தேவனுடைய ஆலயத்திற்கு வந்த நோக்கம் என்னென்னா, ஆண்டவர் இன்றைக்கு ஏதாவது என்னிடத்துல பேசுவாரா என்று சொல்லுவார். ஏன்னா நம்ம மனுஷனுடைய வார்த்தையை கேட்கும்படியே நம்ம ஆலயத்துக்கு வரல. ஏன்னா ஆலயத்துல தேவன் இருக்கிறார். இந்த ஓய்வு நாளில கர்த்தர் நம்ம எதற்காக தேவனுடைய ஆலயத்துக்கு நம்ம கடந்து வருமோ அந்த காரியத்தை நிறைவேற்றுகிறது தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த நாளில வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். அல்லேலூயா. எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் மறைத்து போயிருக்கிறதோ, வெறுமையா இருக்கிறதோ, எதெல்லாம் குறைவுபட்டு இருக்கிறதோ, எந்தெந்த காரியங்கள்லாம் எழும்ப முடியாமல் இருக்கிறதோ, எந்தெந்த காரியங்கள்லாம் இனி நடக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறதோ, அதை எல்லாத்தையும் கர்த்தர் இந்த நாளிலே இந்த ஆராதனை வந்திருக்கிற நம்மை பார்த்து சொல்கிறார், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். நாம சொல்லி ஒண்ணுமே ஆக போறதில்ல, அவர் சொன்னால் நிச்சயம். அதனால நம்ம என்னன்னா தேவனுடைய ஆலயத்துல பயம் இல்லாம ஆண்டவரை என்ன பண்ணலாம், தொழுது கொள்ளலாம். அல்லேலூயா. ஏன்னா இயேசு எங்க இருக்காரோ அங்க பயம் இருக்காரு, பயம் எங்க இல்லையோ அங்க ஆண்டவர் இருப்பார். அல்லேலூயா. சரி, வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை என் வாழ்க்கையில் என்ன செய்யும். பொதுவாக நமக்கு தெரியும், வார்த்தை குறித்து நிறைய காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், அவை அண்டிக் கொள்கிறவருக்கு அவர் கேடகமாக இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த தேவனுடைய வார்த்தை என் வாழ்க்கையில் என்ன செய்யும் அப்படின்னு ஒரு 5 காரியங்களை இன்னைக்கு நான் சுருக்கமாக சொல்லிட்டு நம்ம கடந்து போகலாம். பொதுவாகவே உலகத்தில் இருக்கிற காரியங்கள் வேற, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு புள்ளியும் சரி, ஒவ்வொரு கமாவும் சரி, ஒவ்வொரு ஆச்சரியக்குறையும், ஒவ்வொரு கேள்வியும் தேவ பரிசுத்த ஆவியினால் நமக்கு கொடுக்கப்பட்டது. அதனால ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் என்ன இருக்குன்னா வல்லமை உண்டு. அதனால தான் நம்ம பாடலாம், ஆராதிக்கலாம், எந்த ஒரு காரியங்களும் செய்யலாம். இதெல்லாம் காட்டிலும் தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் நிச்சயம் அந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னா அற்புதங்கள் நடக்கும். ஏன்னா வார்த்தை தான் நம்மளை வாழ வைக்கும். வானம் பூமி ஒழிந்தாலும் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகாது. அந்த வார்த்தை என் வாழ்க்கையில என்ன செய்யும்? முதலாவது ஒரு காரியத்தை நம்ம எடுத்துக்கொள்வோமே. எபிரேயருக்கு எழுதின புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்டோம். தேவனுடைய வார்த்தை என் வாழ்க்கையில இருந்துச்சுன்னா அங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிப்போமே. தேவ
தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதா இருக்கிறது. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதையும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக முருக குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஒரு தேவனோட வார்த்தை எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி இந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவர் சொல்றாரு, தேவனோட வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளதா இருக்கிறார். முதலாவது, தேவனோட வார்த்தை என் வாழ்க்கையில என்ன செய்யும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, என் வாழ்க்கையில இருக்கிற பழைய காரியங்களை எடுத்து போட்டு புதிய வாழ்க்கையை என் வாழ்க்கையில உருவாக்கி கொடுக்குமா. எதுனா தேவனுடைய வார்த்தை. எப்படி ஒரு வீடு கட்டுவதற்கு முன்பாக பழைய காரியங்கள்லாம் இடித்து போட்டு புதிய காரியம் செய்வதற்கு எல்லாம் இடித்து போடுறாங்களோ, அதே போல தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணனா, ஒரு மனுஷனை உள்ள இருக்கிற எல்லாம் பழைய காரியங்களையும் அகற்றி போட்டு எல்லாம் பாவமான காரியங்களை எடுத்து போட்டு அவனை என்ன பண்ணா ஒரு புதிய வாழ்க்கையை உண்டாக்குமா. அல்லேலூயா. நம்ம ஒரு என்ன சொல்லலாம், ஈஸியா நினைச்சுக்கிறோம் தேவனுடைய வார்த்தை. ஆனா அந்த தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உள்ளது. தேவனுடைய வார்த்தையானது என்ன செய்யனா, என் பழைய சுவாபத்தை மாற்றும், என்னுடைய பழைய வாழ்க்கையை மாற்றும், எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தேவனுடைய வார்த்தை கொடுக்கும். நீங்க வேதத்துல ஒரு மனுஷனை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் யாருன்னா சகைவு. நீங்க 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு அவனை பார்த்து என்ன சொல்றாருன்னா, என்ன சகைவே இங்க இறங்கி வாழ்றார். அந்த ஒரு வார்த்தை தான் என்ன ஆச்சுன்னா, அவனுக்குள்ள இருந்த எல்லா பாவமான காரியங்களும் மறைந்து போனது. அல்லேலூயா. அவர் ஒன்றுமே சொல்லல, ஒரே வார்த்தை சொன்னாரு, சகைவை இறங்கி வான். அந்த வார்த்தையில வல்லமை உண்டு. அல்லேலூயா. அந்த வார்த்தையில ஜீவன் உண்டு. அந்த வார்த்தை அவன் யோசனைகளையும் அவன் சிந்தைகளையும் அறிந்திருந்தது. அவனுடைய எல்லா காரியங்களையும் பிரித்தது. அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தை முதலாவது என் வாழ்க்கையில வந்தா என்ன இருக்குன்னா, என் பழைய காரியங்களை அகற்றி கர்த்தர் புதிய காரியங்களை கொடுக்கிறவரா இருக்கார். ஏன்னா வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அந்த வார்த்தையை நம்ம படிக்கும் போதும் இல்லை நம்ம கேட்கும் போதும் எப்படி நினைக்கிறோன்னா, அது அதிகாரமாக கேட்கணும். அந்த வார்த்தை எனக்கு சொந்தம், அந்த வார்த்தை என்னுடையது, அந்த வார்த்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வேதத்தை கையில் எடுக்கும்போது அந்த வார்த்தை இன்னைக்கு தேவன் என்னோட கூட அவர் என்ன பண்ண போறாரு, பேசுறார், பேச போகிறார். அப்படி என்ற ஒரு விசுவாசத்தோடு வைராக்கியத்தோடு அந்த வார்த்தையை நாம் வாசிக்கும் போது நிச்சயம் அந்த வார்த்தைக்கு என்ன ஆகும்னா, அந்த வார்த்தை நிமித்தம் இருக்கிற எல்லா பழைய காரியங்களும் மாற்றிப்போம். அல்லேலூயா. ஒரு வீடு கட்டுறாங்கன்னா எடுத்த உடனே அப்படியே அதே இடத்துல போய் சிமெண்ட் கல் வச்சு எல்லாம் கட்டிட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் கிளீன் பண்ணுவாங்க. அப்படி நம்ம எந்த தரமட்டமாக, அதோ தரமட்டமாகிறதுக்கு அப்போல்லாம் ரொம்ப நாள் ஆகும். ஆள்லாம் வந்து இடிச்சிட்டு இருப்போம். இப்போல்லாம் அப்படி இல்லை. ஒரு புல்டோசர் ஒன்று இருக்குது பார்க்குறோம். அது ஜேசிபி அதை போட்டு அடிக்கிறாங்க. இன்னும் ஒரு 1 hour கழிச்சு பார்க்குற அந்த இடமே ஒன்றுமே இல்லாமல் தரமட்டமாக. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை கூட என்ன பண்ணா, அது எனக்குள்ள கடந்து வரப்படும் போது எனக்குள்ள இருக்கிற பழைய காரியங்கள்லாம் என்ன ஆகிடும், எல்லாம் தரைமட்டமாகிடும். அப்படின்னா என்ன உள்ள இருக்கிற பாவங்கள் என்ன பண்ண மாறிடும். ஏன்னா தேவனுடைய வார்த்தைக்கு அப்படி ஒரு வல்லமை உண்டு. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ வார்த்தைகள், எத்தனையோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, போர் அடிச்சா சினிமா பாட்டு நல்லா அதில் இருக்கிற வார்த்தைகள்லாம் என்னை டச் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அந்த வார்த்தை கூட அறிஞ்சுப்போம். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்றைக்கு நிலைதான். ஏன்னா வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்கு. இன்னைக்கு நம்ம பேசுகிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைக்கிறார். நம்மளை நியாயத்திற்கு போது எதுனா நம்முடைய வார்த்தைகள் தான். இல்லையா, இன்னைக்கு இங்கே நம்ம ஒரு 6 பேர் 7 பேர் இருக்கலாம். இந்த வார்த்தை வல்லமை உள்ளது. அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். அல்லேலூயா. அந்த வார்த்தை என்ன செய்யும், ஃபர்ஸ்ட் சொல்ல ஆகும். அந்த வார்த்தை எனக்குள்ள வந்துச்சுன்னா என்ன செய்யும், சகையுக்குள்ள அந்த வார்த்தை கடந்து போச்சுன்னா ஒண்ணுமே சொல்லல, ஒரே வார்த்தை சகைவே இறங்கி வா. என்ன ஆச்சுன்னா அவனுக்குள்ள இருக்கிற பழைய சுவாபங்கள் பழைய பாவங்கள்லாம் மாறிப்போம். அப்போ தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னா நமக்குள்ள என்ன இருக்காது, பழைய காரியங்கள் எனக்குள்ள இருக்காது. அதான் சொல்றேன், இது வந்து புதிய ஆண்டவருடைய தங்குற ஸ்தலம் எப்படி இருக்குன்னா ஒரு புதிய மனுஷனா என்னை மாற்றுவார். ஒரு இடத்துல தாவீது பாவம் செஞ்சிடறாரு. அப்போ தேவனுடைய வார்த்தை தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்படுகிறது. சொன்ன உடனே அவர் என்ன பண்றாருன்னா 51ஆம் சங்கீதத்தை எழுதுறார். ஆண்டவரே எனக்கு புதிய இருதயத்தை சிருஷ்டிங்க,
நிலைவரமான ஆவியை உள்ளத்துல புதுப்பிங்கன்னு சொல்றான். அவர் நினைச்சிருக்கிறான், என்ன ஆண்டவரே மறுபடியும் என்ன இது இருக்கிற இருதயத்திலே என்ன பண்ணுங்க, ஆல்ட்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அவர் சொல்ல என்ன சொன்னாரு, புதிய என்னை மாற்று, உள்ளக்கிற இந்த பழைய காரியங்கள் போகட்டும், பழைய சுவாபங்கள் மாறட்டும், என் பாவம் மறைந்து போனாதான் என் தேவனோட வார்த்தை என்ன ஆனா எனக்குள்ள கிரேசி. அல்லேலூயா. அப்போ தேவனோட வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அந்த வார்த்தை எனக்குள்ள வந்துச்சுன்னா என்னோட எல்லா பழைய காரியங்கள்லாம் கர்த்தர் மாற்றி போடுகிறவராக இருக்கான். சரி, ரெண்டாவது இந்த வார்த்தை என்ன செய்யும் அப்படின்னா, சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 105 வசனத்தை நம்ம வாசிப்போமே. அந்த வார்த்தை எனக்குள்ள வந்துச்சுன்னா அது என்ன செய்யும் அப்படின்னு பாருங்க. என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. ரெண்டாவது தேவனுடைய வார்த்தை என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு வழிகாட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ வண்டி ஓட்டுறவங்களுக்கு எதுமா வழிகாட்டுது? மேப். அந்த மேப்பு கூட என்ன ஆகுது, நிறைய நியூஸ் வருது, என்ன ஆகுது, எங்கேயோ போய். ஆனால் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நல்ல ஒரு விஷயத்த நம்ம இருதயத்தில் வைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது எதுனா தேவனுடைய வார்த்தை தான். அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் படித்தா எனக்கு என்ன சொல்லலாம், அதில் அறிவு வருமே, அதை வச்சு நல்லா பொழிச்சிக்க முடியாது அப்படி நம்ம நினைக்கலாம். நல்ல ஞாபகம் வச்சுங்க, அறிவுக்கும் ஞானத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த உலகத்தில் கிடைக்கிறது அறிவு. இந்த உலகத்தில் எப்படி நடக்கணும், அந்த அறிவை எப்படி செயல்படுத்தணும் என்பது யார் கொடுப்பாங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதுதான் ஞானம். அல்லேலூயா. அறிவு எனக்கு கிடைச்சதுன்னா அந்த அறிவை எங்கே பயன்படுத்தணும் என்பது தேவன் என்ன பண்ணுறாருன்னா ஞானத்தை கொடுக்குறான். வேதம் சொல்லுகிறது, என் வாழ்க்கையில் எது வழிகாட்டுனா தேவனுடைய வார்த்தை. இப்போ நம்ம அந்த லைட் ஹவுஸ் எடுத்துக்கோங்க. லைட் ஹவுஸ் எதனால அந்த லைட் ஹவுஸ் வச்சுருக்காங்க தெரியுங்களா? அதில் மேலே வந்து நம்ம பார்த்துருப்போம். நம்ம ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ அது நம்ம பக்கத்தில் பார்க்கலாம். அப்போல்லாம் சின்ன வயசுலேருந்து பார்க்கும்போது கப்பல்லாம் வந்து அந்த வெளிச்சத்தை பார்த்ததுன்னா அதுதான் ஒரு வழிகாட்டி, அதுதான் திசை காட்டின்னு சொல்லுவாங்க. அதை பார்க்கப்படும் போது கப்பல்லாம் என்ன வரும்னா இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடந்து வருவாங்க. அதே போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை தான் நம்ம ஒவ்வொருக்கும் என்று திசை காட்டியே வழிகாட்டியே இருக்கு. அந்த வார்த்தையை பிடிச்சு கொண்டு நடக்கிறவங்க வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயம் என்ன பண்ணுவாரு, நன்மை செய்கிறவரா இருக்கா. அதை தான் தாவீது செஞ்சார். தாவீது சொல்றாரு, அந்த வார்த்தை எப்படி இருக்கா, என் கால்களுக்கு தீபமும் என் பாதைகளுக்கு. வரும்போது பாட்டு பண்ணாங்க, 2 பேர் பாட்டு பண்ணாங்க. என்னன்னா அவங்க ஒரு பாட்டு பண்ணாங்க, உங்க காயங்களுக்குள்ள அதுல ஒரு வார்த்தை வச்சு, உங்க வேத வெளிச்சம், அதுல உங்க வேத வெளிச்சத்தில் என் கால்கள் நடக்கணும், உங்க மகிமை தெய்வம் தான் என் தலைமையில் இருக்கும். அல்லேலூயா. அப்போ என்ன, வேத வெளிச்சத்துல தான் என் கால்கள் நடக்கணும். சித்ராக்கு ஒரு பாட்டு பாடினாங்க. என்ன பாட்டு? பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீ பேசும் ஒரு வார்த்தை. அல்லேலூயா. எவ்வளவு வார்த்தை இருக்கலாங்க. இப்போ வந்து நான் கூட ஏதோ சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் பேஸ்மெண்ட்னா தேவனோட வார்த்தை தான். அந்த வார்த்தை தான் எனக்கு வழிகாட்டும். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள், உபத்திரங்கள், போராட்டங்கள், நிமிர முடியாத சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கப்படும் போது நீங்கள் ஒரே விஷயத்தை என்ன பண்ணுன்னா அதன் மேலே நம்பிக்கை இருக்கணும். இந்த உலகத்தில் யார் நம்மளை வந்து திசை தெரியாத ஒரு இடத்துல விட்டு போனாலும் உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணும், எனக்கு வழிகாட்டும். அல்லேலூயா. நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை வழிகாட்டும். உங்களுக்கு வழியே தெரியாம நீங்க இந்த நாள்ல உட்கார்ந்து இருந்தாலும் அந்த வார்த்தை என்ன பண்ணும், வழிகாட்டுகிறவர். சரி, முதலாவது வார்த்தை என்ன செய்யும்? ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன பண்ணும்? இல்லம்மா, முதலாவது தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணும், என் பழைய காரியங்களை மாற்றி புதுசா உருவாக்கும். ரெண்டாவது தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணும், எனக்கு வழிகாட்டுகிறவராக இருக்கு. சரி, மூன்றாவது கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யும் அப்படின்னா, ரோமருக்கு எழுதின புத்தகம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போமே. ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும். அல்லேலூயா. கேள்வி எதனாலதான் வரணும்? விசுவாசம் எது வரும்? விசுவாசம் கேள்வினால வரும். கேள்வி எதனால வரும்? தேவனுடைய வார்த்தை வசனத்தினால் மாத்திரம்தான் வரும். அல்லேலூயா. அந்த வார்த்தை மேலே நீங்க என்ன பண்ண, மூணாவது விசுவாசம் வைக்கணும், நம்பிக்கை வைக்கணும். ஆபிரகாம் அந்த வார்த்தை மேலே நம்பிக்கை வச்சார்.
அதனால தான் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டார், அந்த வாழ்க்கையை அதை சுதந்திரித்து கொண்டார். இன்றைக்கும் நீங்க என்ன செய்யணும், தேவனோட வார்த்தை மேல நம்பிக்கை வைங்க. இந்த உலகத்துல எத்தனை பேர் சொல்லுவாங்க நாம் பார்த்துக்கலாம், அது பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம். ஆனால் யோசித்து பாருங்க, எல்லா விதமான காரியங்களும் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். சூழ்நிலை சிச்சுவேஷன் மாறப்படும் போது அப்படியே உடனே சொல்லுவாங்க, நான் எப்போ சொன்னேன், நான் அந்த மாதிரி சொல்லலை, அந்த மீனிங்ல சொல்லலை அப்படின்னு. ஆனால் அப்படி அல்ல தேவனோட வார்த்தை. தேவன் ஒரு வார்த்தை சொன்னான்னா சொன்னதுதான். ஆபிரகாம் அழைக்கப்படும் போது ஒண்ணுமே இல்லை, நிறைய காரியங்கள் தடையா இருந்திருக்கலாம். ஆனா அவர் சொன்னதை கர்த்தர் என்ன பண்ணாரு, தாமதம் ஆனாலும் லேட் ஆனாலும் நிச்சயம் கர்த்தர் என்ன பண்ணாரு, நிறைவேற்றி கொடுத்தார். நிறைவேற்றி கொடுத்தது மாத்திரம் இல்லை, கடைசி வரைக்கும் இன்னைக்கு ஆபிரகாமின் சந்ததியாய் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். ஏன்னா தேவனோட வார்த்தையின் மேல நம்ம விசுவாசம் இருக்கும், நம்பிக்கை இருக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணா, உலகத்துல ஒரு மனுஷன் சொல்லிட்டானா அந்த மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறோம். மனுஷன் மேல வேதம் சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேர். எப்படி கர்த்தர் பேர் நம்ம பற்றுதலா இருக்க முடியும்? கர்த்தருடைய வார்த்தையின் மேலே நம்ம பற்றுதலா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிகள்? ஆண்டவர் சொன்னார்னா நிச்சயம் செய்வார். மனுஷன் சொன்னார்னா டவுட்டு தான், செய்ய மாட்டான்னு நான் சொல்லுறேன், டவுட்டு தான். ஆனால் ஆண்டவர் சொன்னார்னா அது எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நிச்சயம் செய்கிறவராக இருக்கார். அப்போ கேள்வினால கேள்வி எதனால வரும்? வார்த்தையினால வரும். விசுவாசம் எதனால வரும்? கேள்வினால வரும். உனக்குள்ள விசுவாசம் வரப்படும் போது, அந்த தேவனோட வார்த்தை இருக்கப்படும் போது, அதை நம்பி நீ நடக்கப்படும் போது நிச்சயம் ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, யோசேப்புக்கு மாத்திரமல்ல, நமக்கும் கர்த்தர் என்ன பண்றாரு, அந்த சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறவரா இருக்கார். சரி, நான்காவது தேவனோட வார்த்தை என்ன செய்யும் அப்படின்னா, எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமே. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, நான்காவது தேவனோட வார்த்தை என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளை பாதுகாக்கிறதா இருக்கு. இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாஸ்டிங் போட்டு பசியாய் கடந்து போகும்போது பிசாசானவன் அவர் என்ன பண்ணுறான்னு வஞ்சிக்கும்படியாய் வனாந்திரத்திற்கு கொண்டு போகும்போது அவர் சொன்னதான வார்த்தை, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயில் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். உங்கள் வாழ்க்கையில் சோதனைகள் மத்தியில், உங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் மத்தியில் எந்த வார்த்தை நம்மளை பலப்படுத்தும்னா கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம். எப்படி ஒரு போர் வீரனுக்கு கவசம் முக்கியமோ, விசுவாசிகள் நமக்கு என்ன முக்கியம்? வார்த்தை முக்கியம். ஹல்லேலூயா. உலகத்துல நிறைய டைலாக் சொல்லுவாங்க, அது மாறினாலும் மாறும், வார்த்தை. ஆனா அதெல்லாம் காட்டிலும் தேவோட வார்த்தை நம்மளை மாறாது, பாதுகாக்கும். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நம்ம ஜீவனோடு இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம குடும்பமாய் பாதுகாக்கப்படணும்னா எந்த ஒரு விஷயம் ஈஸியா இருக்குன்னா தேவோட வார்த்தை தான். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை எனக்குள்ள இருந்துச்சுன்னா நிச்சயம் என்ன பண்ணும், என்னை பாதுகாக்கிறதா இருக்கும். சரி, கடைசியாக ஒரு வார்த்தை நாம் வாசிப்போமே. ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அது வெறுமையா என்னிடத்துல திரும்பாது, தாம் விரும்புகிறதை செய்து, அது நான் எதுக்கு அனுப்பணும்னோ அந்த காரியத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் வேதம் சொல்லுகிறது அந்த வார்த்தை ஒருபோதும் திரும்ப. அப்ப ஐந்தாவது தேவனோட வார்த்தை என்ன செய்யணும், உங்களுக்கு என்ன சொன்னாரோ அது செய்து முடிக்கிறவருக்கு ரிட்டர்ன் ஆவாங்க. அல்லேலூயா. அது விரும்பினதை செய்யும். ஒரு வாலிப பிள்ளை இருந்தான், அவன் குடும்பத்துல அநேக கஷ்டங்கள் இருந்தது, நிறைய தோல்விகள், நிறைய சமாதானம் இல்லாத பிரச்சனைகள், நிறைய என்ன சொல்ல வியாபாரத்தில் தோல்வி, இப்படிப்பட்ட காரியங்கள் அவன் என்ன பண்ணா ரொம்ப சோர்ந்து போய் தேவனுடைய ஆலயத்துக்கு கடந்து வரப்படும் போது அந்த நாளில அந்த சபையில இந்த வார்த்தை கொடுத்து பாஸ்டர் பேசுறாரு. 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, நீங்க என்ன பண்ணுங்க, தேவனோட வார்த்தையின் மேலே நம்பிக்கையா இருங்க, அந்த வார்த்தை ஒருபோதும் என்ன பண்ணாது, திரும்பாது, அது விரும்பியதை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாலிப பிள்ளைகளுக்கு அந்த ஆராதனையில பேசுறாரு. அப்போ அந்த வார்த்தையை அந்த வாலிப பிள்ளை அதிகமாக கேட்டு என்ன பண்ணா, வீட்டில் போயிட்டு நல்லா ஜெபிக்க ஆரம்பிக்கிறான்.
ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது தேவனுடைய வார்த்தையை இன்னும் அதிகமாய் படிக்கிறான். அப்போ அவனுடைய இருதயத்தில் தொட்ட ஒரு வார்த்தைன்னா சங்கீதம் 23ஆம் அதிகாரம் வாசிக்கிறான். 1ஆம் வசனத்துல கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சியடை என்ற வார்த்தையை சொல்லி கொண்டு எப்பெல்லாம் ஜெபிக்கிறானோ, எப்பெல்லாம் அவன் சும்மா டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் என்ன சொல்றான்னா கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்க, கர்த்தர் என் மெய்ப்பரா சொல்ல 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 என்ன ஆகுதுன்னா அவனுக்குள்ள தேவ சமாதானம் கடந்து வருது. அதை சொல்லி அதன்படி அவன் தேவன் என் மெய்ப்பரா இருக்கிறாய், நீ தாட்சியடையில தாட்சி அந்த வார்த்தையை சொல்ல சொல்ல என்ன ஆகுதுன்னா இதுவரை அவன் குடும்பத்துல சமாதானம் இல்லாம இருந்த காரியங்கள் சமாதானமாய் கடந்து வருது. எங்கெல்லாம் வேலை இல்லாமல் அவன் கஷ்டப்பட்டானோ அந்த சூழ்நிலை கர்த்தர் என்ன பண்றாரு மாற்றுகிறான். எங்கெல்லாம் அவனுக்கு அவனுடைய எல்லா காரியத்துல வெக்கப்பட்டு நின்னானோ அந்த வார்த்தை சொல்ல சொல்ல என்ன ஆகுதுன்னா அவன் வெக்கத்தை கர்த்தர் மாற்றுகிறான். அப்போ என்னன்னா தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் நிச்சயம் அவன் வாழ்க்கையில பழைய காரியங்கள் மாறி போகும், அவன் வாழ்க்கையில வழிகாட்டும், அவன் வாழ்க்கையில பாதுகாக்கும், அது விரும்பினதை அது செய்யும். அல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அந்த வார்த்தையின்படி நீங்க செய்யப்படும் போது என்ன நடக்குன்னா இன்னைக்கு சபையில சொன்னாங்க ராம் முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்று அகப்படாம இருந்த பேதுரு அந்த விஷயத்துல 5ஆம் அதிகாரத்தில் லூக்கா 5ஆம் அதிகாரத்துல அவர் ஒரு வார்த்தையை சொல்வார். என்னன்னா ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலியை விரிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டோட வார்த்தை எனக்குள்ள இருந்துச்சுன்னா என்ன செய்யணும் நம்ம பார்த்தோம். அந்த வார்த்தையின்படி நீங்க செஞ்சீங்கன்னா என்ன ஆகும்னா வெறுமையா இருக்கிற என் படகு, வெறுமையா இருக்கிற என் வாழ்க்கை, வெறுமையா இருக்கிற என்னுடைய வருமானம், வெறுமை எதெல்லாம் வெறுமைன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நீங்க செய்தீங்கன்னா நிச்சயம் நிரப்பப்படும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யோவான் 2ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் செய்த முதல் அற்புதத்துல அந்த மரியாள் தாயார் என்ன சொல்லுவாங்க? அவ சொல்ற அந்த வார்த்தையின்படியே செய்யுங்கன்னு சொன்னார். செஞ்சதுக்கு அப்புறம் முன்னிருந்த ரசத்தை காட்டிலும் பின்னிருந்த ரசம் சுவையானது. இன்றைக்கே நான் சொல்ற விஷயம் என்னன்னா அவருடைய வார்த்தையின்படி நீங்க செஞ்சீங்கன்னா படகு நிரம்பும். அவருடைய வார்த்தையின்படி நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயம் முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் நம்ம எல்லா வாழ்க்கை கர்த்தர் மாற்றி என்ன பண்ண போறாரு? அநேகர் கண்டு ஆச்சரியப்பட்டு எப்படி இந்த ரசம் இங்க வந்தது என்று சொல்லி அல்லேலூயா அப்படிப்பட்ட மகத்துவமான காரியத்தை கர்த்தர் என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு செய்ய போகிறோம். நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் அவருடைய வார்த்தையின்படி நடக்கணும். ஒரே வார்த்தை சொன்னா லாசருவே வெளியே வா. அல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தை மரித்து போன லாசரு உயிரோடு வெளியே வந்தான். ஏன்னா தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு, தேவனுடைய வார்த்தைக்கு ஜீவன் உண்டு, தேவனுடைய வார்த்தை எல்லாவற்றையும் நம்ம வாழ்க்கையில செய்யும். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஒரே வார்த்தை தான் ஆண்டவரிடத்துல வந்த எல்லா வியாதிஸ்தர்களும் கர்த்தர் ரொம்ப 1 மணி நேரம் பிரேயர் பண்ணல, 1/2 hour பிரேயர் பண்ணல, ஒரே வார்த்தை ஆண்டவர் சொல்லி தான் ஜெபிச்சிருப்பார். ஒரே வார்த்தை சொல்லி தான் சுகத்தை கொடுத்துருப்பார். இன்னைக்கு அந்த வார்த்தையை நீங்க விசுவாசிங்க, அந்த வார்த்தையை நம்புங்க, அந்த வார்த்தையின்படி நீங்க செஞ்சீங்கன்னா எதை பறித்து கவலைப்படாதீங்க. அன்னைக்கு பேதுருடைய படகு அவைலபிளா இருந்துச்சு, அதாவது ஃப்ரீயா இருந்துச்சு. ஆண்டவர் அதுல ஏறி அமரும்படியே படகு என்ன பண்ணா பேதுரு கொடுத்தார். இன்னைக்கு எத்தனை பேர் உங்க வாழ்க்கையை ஆண்டவரிடத்துல கொடுக்க போறீங்க? கர்த்தர் நம்முடைய படகை என்ன பண்ண போறாரு? நிரப்ப போறார். அந்த சம்பவத்துல முடிவுல என்ன இருக்குன்னா அந்த ஒரு படகு மாத்திரம் அல்ல, அமிழத்தக்க யாரெல்லாம் பக்கத்துல இருக்காங்களோ அவங்க படகும். அதாவது நீங்க மாத்திரம் அல்ல, உங்க சுற்றி இருக்கிற உங்க உறவினர்கள், உங்க சுற்றி இருக்கிற குடும்பத்தாருடைய படகையும் கர்த்தர் என்ன பண்ண போறாரு? நிரப்ப போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என் படகை நிரப்ப போறார். அப்படியே உங்க கண்கள் அந்த தரிசனத்தை பாருங்க. என் படகை கர்த்தர் என்ன பண்ண போறாரு? வெறுமையா இருக்க காரியங்கள்ல கர்த்தருடைய கரம் என்ன பண்ண போகுது? ஆண்டவர் ஒரே வார்த்தை சொன்னார். அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்படுகிறார்? ஒரே வார்த்தை தான். அவர் வார்த்தை சொன்னார். எப்படிப்பட்ட சூழ்நிலையோ அந்த சூழ்நிலையை பார்த்து தேவனுடைய பிள்ளைகளாகி கர்த்தருக்கு நமக்கு கொடுத்தது. பேதுருடைய படகை மாத்திரம் அல்ல, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறதா அவருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு, அந்த வார்த்தையிலே ஜீவன் உண்டு. விசுவாசத்தோடு அந்த வார்த்தையை நீங்க எங்கெல்லாம் பயன்படுத்துகிறீர்கள்? மகாந்தன ரபோஷதன ரமோக்கரி யூரியாங்குனல ரபோஷதல ரபக்கரி யூரியாங்குனல ரபோஷதல ரமோக்கரி. விசுவாசத்தோடு சொல்லுங்க, அந்த வார்த்தையில வல்லமை உண்டு, அந்த வார்த்தையில வல்லமை உண்டு. சொல்லுங்க, ஆண்டவரே
நானும் உங்களோட வார்த்தையின்படி நான் செய்ய போறேன் டாடி. உங்களோட வார்த்தையின்படி நீ என்ன சொல்றீங்களோ அதன்படி நான் செய்ய போறேன் ஆண்டவரே. என் படகை நிரப்புங்க டாடி, என் படகை நிரப்புங்க, என் சூழ்நிலையை மாற்றுங்க. எஸ் மகந்த நரபோஷதல ரமா அநேகர் ஆச்சரியப்படும்படி ஆய்கொள்ள. தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அந்த வார்த்தையை நீங்க நம்புங்க. நிச்சயம் கர்த்தர் இந்த நாள்ல வந்த நமக்கும் என்ன பண்ண போறாரு? அவர் அதிசயங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார். நீங்க எதிர்பார்த்து தேவனிடத்துல காத்திருந்த காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்ய அவர் உண்மையுள்ள இருக்கிறார். கடைசியாக அந்த வசனத்தை நாம் வாசித்து முடிக்கலாம். சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல எல்லாருமே சேர்ந்து வாசிங்க. சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஒரே லைன் தான், எல்லாரும் ஒண்ணா. 1 2 3. அவர் சொல்ல பக்கத்துல கரங்களை போய் சொல்லுங்க. பயப்படாதீங்க, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிச்சயம் இருக்கும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் எழுந்திருந்து கர்த்தருக்காக